ஜாய் கிறிஸ்டல்டா வந்து வீடியோ ஆதாரத்தை வெளியிடுறாங்க. அவர் பேசுகிற மாதிரியான, அவர் கொஞ்சம் பேசுகிற மாதிரியான வீடியோ ஆதாரங்கள், அதுக்கப்புறம் அந்தரங்க காட்சிகள் எல்லாம் படங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் வந்து இந்த முத்தம் கொடுக்கறது வெளியிடுறது, அப்புறம் பொண்டாட்டின்னு பேசுறது. அவர் பொண்டாட்டின்னு தான் பேசுகிறாரு. ஜாய் கிறிஸ்டல்டா நீ என் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டின்றது அவருடைய பொண்டாட்டியை கூட இருக்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி தான் நான் வந்து என் முதல் கணவரை நான் விவாகரத்து பண்ணேன்னு சொன்னாலே அதுவே அப்போ டுபாகோன்னு ஆயிடுச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணம் பண்ணுறாருன்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜை விவாகரத்து பண்ணுவாங்க. தப்பு பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து பார்த்தா பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. இவன் பொம்பளை பொறிக்கணும்னா அவங்க ஆம்பளை பொறிக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒவ்வாத நபர்களாக தான் நம்ம பார்க்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களை வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்லாம் நடத்த முடியாது. நீங்கள் கல்யாணமே வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் ஜாய் கிறிஸ்டல்டா தானே, நீங்கள் எப்படி இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுறீங்க? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவருடைய சொத்துக்களை ஆட்டையை போகிறதுக்காக வேலையாக இருக்கும்னு நான் டவுட் பண்ணுறேன். இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய கும்பல் இயங்குது. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து வீடியோ ஆதாரத்தை வெளியிடுறாங்க. அவர் பேசுகிற மாதிரியான, அவர் கொஞ்சம் பேசுகிற மாதிரியான வீடியோ ஆதாரங்கள், அதுக்கப்புறம் அந்தரங்க காட்சிகள் எல்லாம் படங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். இதெல்லாம் வந்து இந்த முத்தம் கொடுக்கறத வெளியிடுறது, அப்புறம் பொண்டாட்டின்னு பேசுறது. அவர் பொண்டாட்டின்னு தான் பேசுகிறாரு. ஜாய் கிறிஸ்டல்டா நீ என் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பொண்டாட்டின்றது அவருடைய பொண்டாட்டியை கூட இருக்கலாம். பொண்டாட்டின்னு தானே சொல்கிறாரு. ஜாய் கிறிஸ்டல்டா நீ பொண்டாட்டின்னு சொல்கிறாரு கிடையாது இல்லை. அதனால் இதெல்லாம் ஒரு மட்டில் முத்தம் கொடுக்குற காட்சியை வெளியிட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஃபேப்ரிகேட் பண்ண முடியும் சார். நிறைய விஷயங்கள் ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். அது நிஜமாக கூட இருக்கட்டும். அவர் ஒரு நடிகை, இவங்க ஒரு நடிகை, அவரும் ஒரு நடிகர். ஏதாவது ரெக்கர்சல் கூட பார்த்துருப்பாங்க. ஏதோ முட்டு கொடுக்கணுன்றதுக்காக சொல்ல, இப்படியும் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கல்யாணமே வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் ஜாய் கிறிஸ்டல்டா தானே, நீங்கள் எப்படி இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். இல்லை அவர் கன்வெர்ட் ஆகிட்டாரா? அதையாவது சொல்லுங்கள். தங்கராஜ் வந்து அவர் தங்கராஜ் கிடையாது, அவர் வந்து ஜபராஜ் அப்படி சொல்லுங்கள். அப்படிதானே சார் சொல்லணும். அவர் ஜபராஜ்னு சொல்லுங்கள், தங்கராஜ் கிடையாது, அவர் கன்வெர்ட் ஆகிட்டார் அப்படி சொல்லுங்கள். நீங்கள் கிறிஸ்டியன் வந்து நீங்கள் போய் நான் இந்து கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அந்த கோயிலும் வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட, கல்யாணத்துக்காக அங்கீகரிக்கப்பட்ட கோயில் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும் போது பெருசாக இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவருடைய சொத்துக்களை ஆட்டையை போகிறதுக்காக வேலையாக இருக்கும்னு நான் டவுட் பண்ணுறேன். இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய கும்பல் இயங்குது. யாருக்கு பின்னாடி? இந்த ஜாய் கிறிஸ்டல்டாக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கும்பல் வந்து இயங்குது. இவர்கிட்ட வந்து பணத்தை வந்து சுரண்டுறதுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குது. இல்லைன்னா வந்து நிஜமாக பாதிக்கப்பட்டவங்கன்னா இப்படி வந்து பேச மாட்டாங்க சார். அழுவாங்க, கொந்தளிப்பாங்க, இப்படி இதெல்லாம் நடக்கும். இவங்க மேலே யாருக்காவது பெண்களுக்கு பரிதாபம் இருக்குது? ஐயோ மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் ஏமாத்தாரு, எதுனா இருக்கா? எதுவுமே இல்லையே. அவங்களே அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானே இருக்குது. நமக்கே டவுட்டாக இருக்குது. ஏன்பா மாதம்பட்டி ரங்கராஜ் வாயை தந்து ஏதாவது பேசப்பா, இது உண்மையிலேயே வந்து இது வந்து என்னதான்ப்பா நடக்குது, அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ நமக்கு வந்து யாருக்கும் சப்போர்ட்ன்றதுலாம் கிடையாது சார். தப்புனா தப்புன்னு சொல்லணும். இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே இது வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பில் கிளின்டனுக்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. பில் கிளின்டன் அமெரிக்காவோட அதிபர் வந்து 80களில் நினைக்கிறேன். அப்போ வந்து மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து அவங்களுக்கு உதவியாளர் இருந்த பெண்ணு தான். அவரோட வந்து அவர் ஏதோ இவனமாக நம்ம ரங்கராஜ் மாதிரி ஏதோ ஸ்லிப் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. ரங்கராஜ் ஸ்லிப் ஆனாரான்னு தெரியல, அவர் சொன்னாலும் தெரியும். பட் வந்து கிளின்டன் வந்து ஸ்லிப் ஆகிட்டார் மோனிகா கிட்ட. அவன் என்ன பண்ணிட்டா வந்து எவிடன்ஸாக வந்து அந்த அவருடைய இன்னர் வேர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா. இன்னர் வேர் எடுத்து வச்சுக்கிட்டு எவிடன்ஸாக போட்டான். இதில் வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, இதில் வந்து அந்த அவருடைய இதுக்கு இருக்குது, இந்திரியம்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு இதுதான் ப்ரூஃபு. இது எப்படி இருப்பாங்க? எவ்வளோ பெண்கள் வந்து மோசமான பெண்கள் சமூகத்தில் இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். மோனிகான்ற பெண்ணு பில் கிளின்டனோட வந்து உறவில் இருந்துட்டு
அதுக்கு எவிடன்ஸாக வந்து அவனுடைய இன்னர் வேறு எடுத்து வச்சுருந்துருக்காங்கன்னா பார்த்துங்க. அதுதான் டி ராஜேந்தர் சொன்னார், நான் கிளின்டனோட மோசமான வந்து ஒரு பெண்ணாக வந்து இந்த பெண்ணை தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் லவ் அஃபெக்ஷனில் கூட அதுக்கப்புறம் கூட உறவில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அவனை வந்து அடையாளம் காட்டுறதுக்காக நீ அப்போவே வந்து நீ எடுத்து வச்ச பாருங்க, இன்னர் வேறு எடுத்து வச்ச பாருங்க, அதுலேயே தெரியுது இல்லை நீ வந்து எப்படிப்பட்ட பெண்ணு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஃபோட்டோலாம் போடுறதே வந்து அநாகரிகம் தான். நான் சொல்கிறேன் சார், ஒன்று, ஒரு பெண் வந்து அவன் கல்யாணம் ஆனவனாக இருக்கட்டும் ஆகாதவனாக இருக்கட்டும், சரிங்களா, லவ் பண்ணிட்டா எந்த சூழ்நிலையும் அவனை விட மாட்டான்னா அவன் அசிங்கப்படுறதை விரும்ப மாட்டான். உண்மையாக காதலிச்ச பெண், அவன் கல்யாணம் ஆனவனாக இருக்கட்டும், அவன் என்ன பொசிஷனாக இருக்கட்டும், தன்னுடைய காதலன் வந்து எந்த சூழ்நிலையும் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பான். எத்தனையோ பெண்கள் வந்து தப்பான முறையில் கருவே சுமந்தால் கூட அந்த பிள்ளைகளை வந்து காப்பாற்றிட்டு வருவாங்க. அவன் வந்து உண்மையிலே அன்பு இருந்ததுன்னா அவன் இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக இருந்தான்னா அவனை காட்டி கொடுக்க மாட்டான். இது உண்மையாக காதலிக்கிற பெண்கள் அதை செய்வாங்க. அந்த ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளால் அவருடைய வாழ்க்கை கடவானான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் இந்த சிவாஜி அவர்களுக்கே வந்து சினிமா துறையில் சேர்ந்த ஒரு நடிகையோட இவருக்கு வந்து உறவு இருந்து அந்த நடிகை வந்து கடைசி வரைக்கும் வந்து ரகசியத்தை காப்பாற்றினாங்க. இவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் வரும்போது முட்டுக்கட்டையாக நிற்கலை. ஏன்னா சினிமா புகழ் இதனால் கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து இவருடைய வாழ்க்கையில் குறுக்கில் வராமல் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பல பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரகசியமாக வந்து உறவு வச்சுக்கிட்டாரு, ரகசியமாக அப்படிலாம் கிடையாது, ரகசியம் கிடையாது. இதன் மூலமாக வந்து அவருடைய கௌரவம் பாதிக்கப்படும், பெருமை வந்து அவருடைய வந்து புகழ் பாதிக்கப்படும் போது அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா வெளிக்காட்ட மாட்டாங்க. உண்மையாக காதலிச்சவங்களா இருந்தால் இதுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று ஆட்டையை போடணும். அதனால் வந்து இல்லைன்னா வந்து முதல் கணவனை வந்து என் மனசுக்கு பிடிக்கலை, நான் அவனை விவாகரத்து பண்ணேன் அப்படி சொல்லாமல் இவர் சொல்லி தான் நான் விவாகரத்து பண்ணேன்னு சொன்னால் பாருங்கள், அப்போயே முடிஞ்சிச்சு. யார் சொன்னது? மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி தான் நான் வந்து என் முதல் கணவரை நான் விவாகரத்து பண்ணேன்னு சொன்னாலே அதுவே அப்போ துபாகரம் ஆயிடுச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணம் பண்ணுறாருன்னா வேறு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜை விவாகரத்து பண்ணுறாங்க. அப்படிதானே இருக்குது சார். என்ன சொல்லணும், எனக்கு வந்து என் மனைவியோட கருத்து, என் கணவரோட கருத்து வேற்றுமை, நான் வந்து விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னால் கேட்டேன். இவர் சொல்கிறத கேட்டு தான் நான் வந்து அவனை விவாகரத்து பண்ணேன்னு சொன்னாலே அப்போ என்ன அர்த்தம்? நாளைக்கு இன்னொருத்தர் யாராவது மாதம்பட்டி ரங்கராஜை விட யாராவது ஒரு பெரிய ஒரு கிங் பின் யாராவது வந்தாங்கன்னா, வேறு பெரிய ஆள் யாராவது வந்தாங்கன்னா, தொழிலதிபர் வந்தாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜை வந்து டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதானே ஆகுது, பொருள் ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆடு மாடு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறம் இங்கே வந்து கேமரா முன்னாடி வியாக்கியானம். ஏற்கனவே பல நடிகர்களோட வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, அவங்களே சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. தொடர்புனா என்ன, இந்த எப்படி வந்து இவரோட கனெக்ட் ஆனாங்க, மாதம்பட்டி ரங்கராஜோட எப்படி கனெக்ட் ஆனாங்க? தொழில் நிமித்தமாக தான். காஸ்டியூம் டிசைனர், அவங்க காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, நான் வந்து விஜய் கூட நான் காஸ்டியூம் பண்ணேன், அவர் எனக்கு சேட்டிங் பண்ணுவார், நான் பதிலுக்கு சேட்டிங் பண்ணுவேன், என்னை நிறைய விஷயத்தில் என்னை என்கரேஜ் பண்ணுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார். ஏற்கனவே விஜய் கதையே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட விமர்சனத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இந்தம்மா வேறு நடுவில் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜய் கூட நான் வந்து காஸ்டியூம் அவங்க நேர்காணல் கொடுத்ததுலாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து பல நடிகர்களோட இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. அது வெறும் நட்பாக கூட இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எப்படி உறுதியாக எடுத்துக்க முடியும்? நம்ம எதையுமே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது, வெறும் நட்புன்னு சொல்ல முடியாது, இல்லை அதை தாண்டியும் சொல்ல முடியாது. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். இல்லை அது தனிப்பட்ட ரீதியில் அவங்கள தாக்குற மாதிரி சார். தனிப்பட்ட ரீதியாக தாக்கத்தில் சார், எல்லாமே தனிப்பட்ட விஷயம் தானே இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் நீங்கள் பொது வழியில் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் வரீங்க, நேராக வந்து புகார் கொடுக்குறீங்க, நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் நீங்கள் போயிருக்கலாமே. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது நோக்கம் என்ன? ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது நோக்கம் என்ன? நீங்கள் உங்கள் ப்ரைவேட் விஷயம் தானே சார், உங்கள் ப்ரைவேட் நீங்கள் சொல்ல நீங்கள் ப்ரைவேட் விஷயம் தானே, நீங்கள் வந்து ப்ரைவேட் விஷயம் நீங்கள் வந்து புகார் கொடுத்தீங்க, நீங்கள் போயிட்டே இருக்கலாமே. நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். இல்லை மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும். மக்களும் பேசுவாங்க. அப்போ மக்கள்கிட்ட உண்மை சொல்லும்போது மக்களும் வாதிப்பாங்கல்ல. மக்களும் எது சரி தப்புன்னு சொல்லி வந்து பேச தானே செய்வாங்க.
அவள் பேசும்போது ஒரு ப்ரைவேட் விஷயம் எப்படி சொல்ல முடியும்? என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை விக்டிமைஸ் பண்ணுறது தப்பு சார் பெண்ணை அதுக்கு என்ன விசாரிங்க? இங்கே ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், இதை யாரும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. எப்படி வந்து ஒரு பல பெண்களோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டா அல்லது மனைவிக்கு துரோகம் பண்ணுறவனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் பொம்பளை பொறிக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பல ஆண் வந்து கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு பல ஆண்களோட வந்து உறவு வச்சுக்கிறப்ப வந்து பெண்ணை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் உண்மையாக நான் சொல்கிறேன். நம்ம பார்வையெல்லாம் கேட்டால் ஒரு பெண்ணை சார்ந்தே இருக்குது. ஐயோ பெண், ஐயோ பெண், ஐயோ பெண், ஐயோ பெண். தப்பு பண்ணாலும் வந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வந்து மன்னிக்கிறது கிடையாது சட்டம், புரியுதுங்களா? அபிராமி பெண் தான், தூக்கி உள்ள வச்சுட்டாங்கல்ல. தப்பு பண்ணால் தப்பு பண்ணவங்க தான் சார். இதில் என்ன சார் பெண் என்ன ஆண் என்ன சொல்லுவார்ல, ரஜினி ஒரு படத்தை சொல்லுவார், பெண் என்ன ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஓரினம் தான் சொல்லுவார்ல. அப்படி தான் தப்பு பண்ணுறவங்கள வந்து நம்ம வந்து பார்த்தா பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. இவன் பொம்பளை பொறிக்குன்னா அவங்க ஆம்பளை பொறிக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒவ்வாத நபர்களாக தான் நம்ம பார்க்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களை வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்லாம் நடத்த முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு தவறு என்னென்னு கேட்டால், மனைவி இருக்கும்போது மனைவி மீது அன்பாக பிரியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையான அன்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். லாயல்ட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வந்து அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடுமாறுனா காலி. பெரிய பெரிய சாம்ராஜ்யம்லாம் காலியாக இருக்குது. பெரிய பெரிய சாம்ராஜ்யம்லாம் அழியாத சாம்ராஜ்யம்லாம் அழிஞ்சிருக்கு பெண்ணால். எவ்வளோ பாடங்கள் இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு கொசுறு மாதிரி இல்லை, கொசு மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் காலியாக இருக்கான். இதெல்லாம் வந்து நேரத்தில் சேரு சகதி நம்ம தெரியாமல் கூட மிதிச்சிடும் சார். முறையற்ற சிற்று உடனே காலை கழுவிடும்ல, காலை கழுவிடும். ஸோ இதெல்லாம் வந்து காலை சுத்தின பாம்புங்க. இதுங்களுக்கு எந்த அன்போ பிரியமோ எதுவுமே இருக்காது. நீங்கள் லஸ்ட்டு தான் இருக்கும். நான் முடிக்கும் போது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. சின்ன வீடுன்னு ஒரு பாக்கியராஜ் படம். பாக்கியராஜ் மாதிரி ஒரு ஜீனியஸ் கிடையாது சார். தமிழ் சினிமாவில் ஒரு ஜீனியஸ்னு சொன்னால் நான் பாக்கியராஜ் சொல்லுவேன். அவரை மாதிரி வந்து சினிமாவை வந்து எடுத்து மக்களுக்கு வந்து அறிவுரை சொன்னதும் கிடையாது. அவரை மாதிரி ஒரு இமேஜில் விழுந்த மனுஷனும் கிடையாது. இமேஜோட வலையில் விழுந்து தான் அவர் வந்து காலியாயிட்டார். அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர். அப்படி சில படங்கள் எடுத்திருப்பார். ஒரு படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா, சின்ன வீடுன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன வீட்டால் மனைவி வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, இவர் பொருத்தம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டா என்ன செய்வார், ஒரு கிழவியோடு இருக்கிற ஒரு பெண்ணை வந்து சின்ன வீடாக வச்சு. ஸோ அந்த சின்ன வீட்டால் இவருக்கு எவ்வளோ சிக்கல் வரும்ன்றத வந்து அதை படத்தில் காட்டுவார். எப்படி சுயநலத்துக்கு எப்படி வந்து இவரை வந்து எப்படிலாம் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்றதை அந்த படத்தில் காட்டியிருப்பார். அதே மாதிரி விடியும் வரை காத்திரு, இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து மனைவி ரொம்ப அன்பாக இருப்பாங்க இவர் மேலே. அந்த மனைவியை வந்து இவர் வந்து எவிடன்ஸே இல்லாமல் கொலை செய்யணும். அதுக்கான எடுக்கிற முயற்சி எப்படி தோக்குது, கடைசியாக இவர் என்ன ஜெயிச்சாரா இல்லையான்றது தான் படம். கடைசியாக ஜெயிச்சாரா என்ன ஆனாருன்றது படம். அது ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் வச்சுங்களேன். அந்த மாதிரி இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டு, அது க்ரைம் த்ரில்லர். ஒரு மனைவியை வந்து கொல்லக்கூடிய ஒரு கணவனாகவும், மனைவியை துரோகம் செய்யக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து சின்ன வீடாக வச்சுக்கிட்டு மனைவியை துரோகம் பண்ணுற மாதிரி. ஸோ 2 படமும் பார்க்கணும். உண்மையிலே மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரி வந்து யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். இவங்கெல்லாம் இந்த படங்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அது அப்படியே மனசில் நின்றும். ஓ, இந்த தப்பு செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் எத்திக்ஸை சொன்ன படம் சார். நம்ம தப்பாக போனோம் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. பருத்தி வீரன் படம் வந்து 100 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கும், ஒரு சோஷியல் என்ன சொல்ல கேட்டால் ஜஸ்டிஸை சொல்லியிருக்கோம், சமூக நீதியை சொல்லியிருக்கோம். பருத்தி வீரன் படத்தில் ஒரு விபச்சாரத்துக்கு போனால் என்ன நடக்கும், அதுக்கு பதில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த விஷயத்தில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே வந்து நமக்கு வந்து கரிசனமோ பரிதாப பார்வையெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடைச்சும் அந்த இதை மிஸ் பண்ணிட்டு போய் இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட போய் சிக்கிக்கிட்டாருன்னு. ஏன்னா வரக்கூடிய தகவல்கள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பெண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குது. இவங்களுக்கு வந்து இவங்க யாருடைய அட்வைஸோ கேட்டு தான் இவங்க செயல்படுறாங்கன்ற மாதிரி பின்னாடியில் ஒரு குழு பின்னாடி இயங்கிட்டு இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் படிக்கும்போது
ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிறார். அதுதான் இங்கே எனக்கு அதுதான் ஆச்சரியம் சார். சில நேரங்களில் அந்த அண்ணாச்சி சரவணபவன் அண்ணாச்சி கூட நான் யோசிப்பேன். என்னன்னு கேட்டால் அவ்வளோ வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்தது தான் இவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு மளிகை கடை தான் எடுத்து நடத்தினாராம். யார் சரவணபவன் அண்ணாச்சி இது மளிகை கடை எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் தான் ஒரு ஹோட்டலை வந்து இவர் வந்து வாடகைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தி அப்படி முன்னேறணும். அதே மாதிரி தான் இவரும். ஸோ இவங்க குடும்பமே வந்து சமையல் கட்டில் இருந்து நெருப்புலையும் உங்களுக்கு தெரியும்ல, இந்த கிச்சன்லேயே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் உடம்புல ஏறிக்கிட்டே இருக்கும். சாதாரண கிடையாது. இன்றைக்கி வேணால் கேரவனில் இருக்கிறாரு, அதில் இருக்கிறாரு, இதில் இருக்கிறாருன்னு. ஆனால் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அந்த ஒட்டுமொத்த அவங்க சித்தப்பாலேருந்து எல்லாருமே வந்து சமையல் வேலை இருக்கும். அவங்களோட சேர்ந்து தான் இவர் வந்து டெவலப் ஆகிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க லெவல் கேட்ரிங் லெவல் வேறு லெவல் ஆகிடுச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அடுப்பில் நிற்கணும் சார், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோதான் கஷ்டப்பட்டு முன்னேறி தான் வந்திருக்கிறாங்க. ஒன்றும் அவங்களுக்கு வந்து பரம்பரை தொழில் கூட கிடையாது. அவங்க வந்து மைசூரில் கேரளா மைசூரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மாதம்பட்டியில் வந்து செட்டில் ஆனவங்க தான். மாதம்பட்டிலே வந்து பூர்வீகமாக வாழ்ந்தவங்க கிடையாது. செட்டில் ஆன பிறகு அதுக்கப்புறம் அங்கேயே அவங்க தொழில் வந்து அப்படியே பேரும் ஒட்டிக்கிச்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமே தானே இன்றைக்கி வந்து ஸ்தம்பிச்சு நிற்குது. ஸோ இதிலேருந்து அவர் மீண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தது கேட்டால் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவர் அமுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக அமுக்கிறதுக்கும் சில பேர் ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக விழுந்துட்டானா, அவங்க தள்ளி விட்டாங்களா இல்லையா, விழுந்துட்டான்னா அவன் எழுந்துக்காத அளவுக்கு என்ன பண்ணலாம், அந்த வேலையை சில பேர் செய்வாங்க. இங்கே வந்து என்னென்னா பிராண்டு தானே, ஸோ எப்படியாவது அந்த பிராண்டை காலி பண்ணிடலான்ற அந்த இதில் கூட இருப்பாங்க. எப்படி சரவணபவன் பிராண்டு வந்து இன்றைக்கி இருக்குதான், ஆனால் வந்து அவர் அண்ணாச்சி இருந்தாருன்னா அது ஒரு நிலமை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ என்ன கேட்டால் இவர் கீழே விழுந்துட்டாருன்னா மூடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான் பல பேர். அப்போ திட்டமிட்டு வந்து தொழில் ரீதியாகவும் இவரை காலி பண்ணுறதுக்கு இந்த சம்பவத்தை இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து சில பேர் எடுத்துக்கிறதான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இது வந்து எப்படி மீண்டு வராருன்றதை பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.